Hey guys, welcome back. ஸோ இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஓப்பன் ஆனதை விட கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சுது. பட் இமீடியட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 90% வந்து சைட்வேலே தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அகைன் கரெக்டாக 1 o'clock பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்துட்டாங்க. அவங்க வந்து டூவும் செல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அகைன் அந்த 15,033 பிரேக் பண்ண விடாமல் ஸோ அதுக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அகைன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 15,999. ஸோ அதையும் ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு உள்ளே தான் லாஸ்ட்டு 2 hours ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சேம் நேற்றுலேருந்து கேப் டவுன் தான் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 99% பை 100% வந்து சைடு வேல தான் மூவ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பயங்கரமான வாலட்டைலோட மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சைடு வேல தான் இருந்திருக்கு. அண்ட் ஓகே, நான் ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டாஸ் கால் ஆப்ஷன் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ கால் ஆப்ஷன் 1030 rupees பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 1030 எல்லாம் க்ராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1033 வரைக்கும் போயிடுச்சு. திரும்ப அங்கேருந்து கீழே வந்திருக்காங்க. ஸோ நான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டே சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் தெரியும். பார்த்தீங்கன்னா 5,748 டச் பண்ணிட்டு திரும்ப அங்கே வந்து ஒரு ரிவர்சல், திரும்ப இங்கேருந்து திரும்ப 5,300லேருந்து 5,263 வரைக்கும் போயிடுச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5,718 வந்து டச் பண்ணிட்டு தான் திரும்ப அங்கேருந்து கீழே ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பஜாஜ் ஃபினான்ஸ் அதையும் பார்த்துடலாம். தென் அகெயின் நாளைக்கு நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ நாளையோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 15,100 புட் ஆப்ஷன்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டைம் கால் ஆப்ஷன் வந்து நிறைய பில்டப் ஆகிருக்கு. 15,100, 15,150, 15,200, 15,250, 15,300 வந்து கால் ஆப்ஷன் நிறைய பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 15,000க்கு மேலே போகிறது 15,100க்கு மேலே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சேம் டைம் 15,050 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 15,000 to 15,050, 15,100 ஸோ இதுக்கு இடைப்பட்ட டைமில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் கீழே போச்சுது அப்படின்னா 14,900 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே போகிறது கொஞ்சம் சான்சஸ் கம்மி. இது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி. சேம் அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி. ஸோ இது மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இந்த மந்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 14,000 புட் ஆப்ஷன் வந்து நிறைய ரைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ 14,000க்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 14,500 அண்ட் கால் பில்டப்பும் புட் பில்டப்பும் நிறைய இருக்கிறது வந்து 15,000. அண்ட் கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் இருக்கிறத விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கம்மிங் டேஸில் வந்து மார்க்கெட் ஹையாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 15,100, 15,200, 15,300லாம் வந்து ஈஸியாக போகும் அப்படிங்கிற ஒரு ஈஸியாக க்ராஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. ஸோ டாப்பில் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 15,500 இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 15,088 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் 15,146, 15,198, 15,254 வச்சுக்கோங்க. சேம் டைம் பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த 15,033 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 15,000 ஃபஸ்ட் டார்கெட். ஸோ இதில் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 14,940 அண்ட் 14,888 அண்ட் 14,832 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்குள்ள எக்ஸ்பிரி படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 33,500 வந்து புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிறது 33,000. ஸோ மார்க்கெட்டுக்கு இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 33,000 தான் இருக்குது. மார்க்கெட் 33,685 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டில் மார்க்கெட்டோட சப்போர்ட் வந்து 33,000. பயங்கரமான ரெசிஸ்டண்டாக இருக்க போகிறது 34,000. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 34,500. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் ட்ராவல் ஆகிறது வந்து 33,000 to 33,800 தான் ட்ராவல் ஆகும். ஸோ இதே இது இந்த மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 33,000 புட் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ 33,000 கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி அப்பர் சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 34,000, 35, 36. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி கீ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 33,970 பிரேக் பண்ணி மேலே போச்சுதுன்னா 34,182, 34,430, 34,586 டார்கெட்டாக வச்சுங்க. சேம் டைம் பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா 33,695 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 33,580, 33,435, 33,200 அண்ட் 33,19 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்துலாம். அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் 27th. ஓகே, ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5,000. 5,000 கீழே போகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ரேர். ஸோ அதே மாதிரி இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 5,500, 5,400. ஸோ இன்றைக்கி 5,700, 5,800லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் நிறைய பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 5,900 இருக்கிற புட் கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 5,700 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 5,800. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டாக 6,000 தான் இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தீங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுலேருந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இதுலேருந்து கீழே இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் பஜாஜ் ஃபினான்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ட்ரியோமெட்ரிக் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்க சொன்னப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்துச்சு 3 rupees பக்கத்தில் இருக்கும்போது வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் 3 rupeesல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லைக் 3 ரூபா தான் ஒரு ஷேரு. ஸோ ஒரு 3,000 rupees நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா 1,000 ஷேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் ஆல்மோஸ்ட் 1,000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் சேல் பண்ணோன்னா சேல் பண்ணிக்கலாம். ஸோ பட் இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா it will go might be up to 6-7 rupees வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா you can go ahead and book the profit. So that's it for today. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். டுமாரோ எக்ஸ்பைரி டே. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் பொசிஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மதியானத்துக்குள்ளே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாய், see you tomorrow.